வெல்கம் பேக் டு மை சேனல் டீடாக்ஸ் வித் செமீனா. செப்டம்பர் 3 ஒரு சர்ச்சுக்கு போனோம். அது என்னோட பர்த்டே. ஸோ அதனால அந்த சர்ச்சுக்கு போனோம். அந்த சர்ச்சோட பேர் ஒயிட் ஃப்ரையர் சர்ச். ஸோ அங்கே எதுக்கு போனோம்னா வேலண்டைன்ஸை பற்றி பார்க்குறதுக்காக தாங்க போனோம். ஸோ லாஸ்ட் இயர் என்னோட ஆனிவர்சரிக்கு அங்கே போயிருந்தோம். இந்த தடவை என்னோட பர்த்டேக்கு அங்கே போயிருந்தோம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. பிஃபோர் என்டரிங் டு மை வீடியோ, டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஓகே, வேலண்டைன் அப்படிங்கிறது யாரு, எதனால February 14 வேலண்டைன்ஸ் டேயாக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அதை பற்றின விஷயம்தாங்க. 3rd செஞ்சுரியில் ரோம் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் ஒரு சர்ச்சில் ப்ரீஸ்டாக இருந்தவங்க தான் செயின்ட் வேலண்டைன்ஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ அந்த நேரத்தில் அந்த கண்ட்ரியை ரூலிங் பண்ணிட்டு இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிளவுடியா II. அந்த கிளவுடியாஸ் II வந்து அவங்களோட எண்ணம் என்னவாக இருந்ததுன்னா நிறைய கண்ட்ரிஸை கைப்பற்றணும் அப்படிங்கிறது தான் அந்த சிச்சுவேஷனில் நிறைய பேரோட எண்ணமாக இருந்தது. அதனால அவர் என்ன பண்ணார்னா அவருடைய இராணுவ படையை அதிகரித்தார். நிறைய மக்களை வந்து இராணுவத்தில் சேர்த்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டரும் போட்டார். இராணுவத்தில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் வந்து மேரேஜ் பண்ணிக்க கூடாது. ஸோ அவங்களுக்கு வந்து மேரேஜ் வந்து பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் நம்ம செயின்ட் வேலண்டைன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அந்த மாதிரி சோல்ஜர்ஸ் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க, என்கேஜ்மெண்ட்னா ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்க கப்புள் ஆகிறதுக்கு செயின்ட் வேலண்டைன்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால என்னாச்சுன்னா கிளவுடியாஸ் II பேன் பண்ண சட்டத்துக்கு அகெயின்ஸ்டாக வந்து செயின்ட் வேலண்டைன்ஸ் அப்படி செயல்படுறாருன்னு தெரிஞ்சதும் அவரை கைது செஞ்சுட்டு அவரை ஜெயிலில் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவரை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. அவரோட இறப்புக்கு அப்புறம் கொண்டாடப்பட்டது தான் இந்த செயின்ட் வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறது. ஒவ்வொரு வருஷமும் February 15 வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ரோமனில். அது எதுக்குன்னா மேட்ச் மேக்கிங்காகவும் சில்ட்ரன் அதாவது ஃபர்டிலிட்டிக்காகவும் அவங்க அந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறதுக்காக அந்த ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபெஸ்டிவலோட பேர் வந்து பேகன் ஃபீஸ்ட் இல்லாட்டி லூப்பர்காலியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நாளடைவில் போப்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு செயின்ட் வேலண்டைன்ஸ்க்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் இந்த செயின்ட் வேலண்டைன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 14th அன்னைக்கு தான் செயின்ட் வேலண்டைன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணப்படுறாரு. ஸோ அவரோட ஞாபகார்த்தமாக இந்த வேலண்டைன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன அளவில் தான் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இது நாளடைவில் ஸ்ப்ரெட் ஆகி உலக அளவில் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை ஆகி அதாவது சேஞ்ச் பண்ணி தான் இப்போ அதில் கொஞ்சம் லவ், ரொமான்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட் ஆகி ஸோ லவ்வுக்கு சிம்பிளாக என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வந்து கொஞ்சம் மாடர்னாக வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறது நம்ம செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த சர்ச்சில் அவரோட எலிக்ஸை நம்ம பார்க்கலாம். அவரோட எலிக்ஸை கொண்டுட்டு வந்தது இந்த அயர்லாண்டில் இருக்கக்கூடிய ஃபாதர் தாங்க. ஸோ இதுதான் செயின்ட் வேலண்டைன்ஸோட கதை. இது மட்டும் இல்லாமல் செயின்ட் வேலண்டைன்ஸ் இந்த வேலண்டைன்ஸ் டேக்காக மட்டும் ஸ்பெஷல்னு சொல்லலை. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா செயின்ட் வேலண்டைன்ஸ் வந்து ஒரு ஹீலர். அவர் இந்த வலிப்பு இந்த மாதிரியான வியாதிகள்லாம் இருந்திருக்கு இல்லையா, அதுக்கு அவர் ஹீலராக இருந்திருக்காரு. அதனால தான் அவருடைய நாள் அதாவது அந்த வேலண்டைன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணப்பட்டு வருது அப்படிங்கிறதும் சில பேர் வந்து கருத்து வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எது உண்மை அப்படிங்கிறது இன்னும் தெரியாது. எதாக இருந்தாலும் அவர் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க மக்களுக்கு. அதனால தான் அவருடைய அந்த வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறத வந்து அவருடைய அந்த இறந்த தினத்தை வச்சு கொண்டாடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷேக்ஸ்பியர் வந்து அவருடைய கவிதைகள்லையும் கதைகள்லையும் நிறைய இடத்துல வந்து வேலண்டைன்ஸ் அவருடைய பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ காதல் அப்படிங்கிற வர இடத்துல வந்து வேலண்டைன்ஸ் அப்படிங்கிறதையும் இன்கார்பரேட் பண்ணி நிறைய கவிதைகளும் எழுதியிருக்கதா குறிப்பெல்லாம் இருக்குது. அது வந்து நிறைய போய்ட் படிக்கிறவங்களும் இல்லாட்டி இங்கிலீஷ் ஃபிலாசபி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் படிப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு அவ்வளோ டீப்பாக தெரியாது. பட் நான் ரெஃபர் பண்ண வரைக்கும் ஷேக்ஸ்பியர் நிறைய இடத்துல வேலண்டைன்ஸோட பேர் செயின்ட் வேலண்டைன்ஸோட பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கதா தெரிய வந்துச்சு.